வாழ்க்கை என்பது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒருமுறை மட்டுமே கிடைத்திருக்கும் ஓர் அதிசயம் என்று கூறலாம். கிடைத்திருக்கும் இந்த ஒரு வாழ்க்கையை பல கோணங்களில் சிந்தித்து நல்வழியைத் தேர்ந்தெடுத்து நல்மனதோடு வாழக் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தாத்பரியத்தை புரிந்து அறிந்து கொள்ள நல் தீர்க்கதரிசன ஆற்றலாகப்பட்டது தெளிவாக இருக்க வேண்டும். இந்த கருத்தாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான். காண கிடைக்காத அழகான வாழ்க்கையை மனமார வாழ்ந்தும் நல் மார்க்கத்தை அறிந்தும் வாழ்வதே அதி உத்தமமான காரியமாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும். பலமுறையும் பல கோணங்களிலும் சிந்தித்து செயல்படும் வாழ்க்கையில் சற்று நிதானித்தும் செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நிதானத்தையும் தீர்க்க தரிசன ஆற்றலே வழங்கும் என்று சொன்னால், தீர்க்க தரிசனம் என்னும் வார்த்தை மிகையான வார்த்தையாக இருக்காது, சரியான மற்றும் துல்லியமான வார்த்தையாக மட்டுமே இருக்கும். முடிவுகளை எடுக்கும் திறனையும் வலிமையையும் தன்னம்பிக்கை என நல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தீர்க்க தரிசன ஆற்றலே தெளிவுற தெரிவிக்கும். இந்த பிரபஞ்சத்தில் பல நூறு கோடி பால்வழி மண்டலங்களும் அந்த பல நூறு கோடி பால்வழி மண்டலங்களில் இருக்கும் ஒவ்வொரு பால்வழி மண்டலத்திலும் பல நூறு கோடிக்கணக்கான சூரியன்களும் கிரகங்களும் உலவி வருகின்றன. உலவி வரும் பல நூறு கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்களில் ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கும் ஒரு கோளில்தான் மானுட பிறவிகள் மற்றும் மற்ற ஜீவராசிகள் வாழ்கின்றன. ஆக அரிதான மற்றும் அழகான வாழ்க்கையை நிறைவாக வாழும் ஜீவராசிகளாக இருக்க ஆசை கொள்ள வேண்டும். இந்த அரிய வாழ்வில் சொந்தங்களும் ஒரு முறைதான். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு முறைதான் அமையும். ஒரு வாழ்க்கைக்கு இன்ப துன்பங்களும் ஒரு வாழ்க்கையிலேயே அமைந்துவிடும். எனவே தீர்க்க தரிசனத்தோடு கூடிய ஒற்றுமையை நித்தமும் ஓதிப்பாடு. தினம் தினம் நல்மனம் மற்றும் நல் சிந்தனையுடன் ஓர் புதுமையை மட்டுமல்ல, பல புதுமைகளை பார்த்து ரசிக்க கற்றுக்கொள். ஏனென்றால் ஒரு முறை கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கே நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய நல்ல ஆயுளும் அத்தியாவசியமான ஒன்றாகி விடுகிறது. நல் மற்றும் மனதை நல்வழியில் நிறைவடையச் செய்யும் புதுமைகள் வாழ்வின் ஒவ்வொரு நாட்களையும் புதுப்பிக்கும். நல் ரசனையுள்ள மனதிற்கு நிச்சயம் நற்பொழிவை தரும் புதுமைகள் அனைத்தும் கண்முன்னே தோன்றிக் கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் புதுமைகளானது இல்லாவிடினும் வாழ்க்கை வெறுத்துவிடும். புதுமைகளானது கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும் பொழுதும் வாழ்க்கையானது வெறுத்தும் சலிப்புற்றும் விடும். ஆக புதுமைகளும் ஒரு முறை இருக்கும் நல்வாழ்க்கையை நல்முறையில் வாழ்வதற்கு ஓர் நல் உதாரணமாக திகழ்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களிலும் வளர்ச்சி பாதையானது ஊற்றெடுத்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வாறு ஊற்றாக இருந்தாலும் நீர்வரத்து இல்லாத ஊற்றிலிருந்து நீரானது வராமல் போகிறதோ, அதுபோன்றே வாழ்க்கையில் ஆரோக்கியமானது குன்றும் பொழுதும் வாழ்க்கையின் வளர்ச்சியானது வயது மூப்பு காரணமாக இல்லாமல் போகும் பொழுதும் எப்பொழுதும் ஊற்றாக பொங்கி எழும் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் எனப்படும் உயிர்வரத்தானது குறையவோ அல்லது இல்லாமல் போகவோ கூட வாய்ப்பு உள்ளது. உடலையும் மனதையும் ஆரோக்கியத்துடன் பார்த்து கொள்ளும் அஸ்திவாரங்களான ஆரோக்கியமான உணவுகள், சத்து நிறைந்த ஆகாரங்கள், சத்தான பழங்கள், காய்கறிகள், அளவான ஆழ்ந்த உறக்கம், நல் பழக்கம், அதிலும் குறிப்பாக ஆரோக்கியத்திற்கு, அதாவது மனதின் ஆரோக்கியத்தை குன்றவிடாமல் பார்த்து கொள்ளும்படியான பழக்கம் என நிறைய காரணிகளை கவனித்து செயல்பட வேண்டும். மனதின் ஆரோக்கியம் என்று கூறினால் நல் எண்ணத்தோடு அளவான நன்மையை நேர்மையோடிணைந்து செய்தால் மனதில் பொய், வஞ்சகம், பொறாமை, அதர்மம் போன்ற அழுக்குகள் சேர்ந்து மனதை அழுத்தத்திற்கும் சந்தேகம் மற்றும் பயத்திற்கும் உள்ளாக்காமல் மனதை ஆரோக்கியத்துடன் வைத்து கொள்ள இயலும். உடல் மற்றும் மனதின் ஆரோக்கியத்தை எல்லா சனமும் கண்காணிப்பில் வைத்து கொண்டாலே நினைத்தவை கைகூடும். தீர்க்க தரிசன ஆற்றலே நிதானத்தை கொண்டு வந்து தரும். இந்த நிதானமாகப்பட்டது நித்தமும் இருக்கையில் அனைத்து மற்றும் நன்மை தரக்கூடிய நன்மையான சகலமும் சாத்தியமாகும்.